ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கு சின்னக்கிட்ட எனக்கு டேட்டும் பிடிக்காது, டேட் பண்ணவும் பிடிக்காதுன்னு வேறு பயங்கர திமிராக பேசியிருப்பாள். வீட்டுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருமாச்சா, இப்படிலாம் பேசிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சின்னம் பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பா. வீட்டுக்கு போகாமல் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிட்டு, ஏன் இந்த பைத்தியக்காரன் இப்படிலாம் பேசினாச்சா, எனக்கும் பைத்தியம் தான். யாருக்காகலாம் இந்த மாதிரி மேக்கப் போட்டு போகணுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் இவனுக்காக போயிட்டு மேக்கப் இந்த ஹீல்ஸ் எல்லாம் வேறு போட்டு போனோம் பாரு, என்ன சொல்லணும். இப்போ வேறு இந்த ஹீல்ஸ் போட்டு என் காலெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பா. உடனே அங்கே சாயும் வந்துட்டு இந்த பேண்டேடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கொடுப்போனா, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. ஆமாம், நீ காலைல போனதை நான் பார்த்தேன், ஹீல்ஸ் வேறு போட்டு போனேன். நீ ஹீல்ஸ் போடுற ஆளே கிடையாது, அதனால் கண்டிப்பாக உன் கால் அடிப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன போடு, நீ போகிறே இல்லை நான் போட்டு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்பானா. இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே போட்டுப்பா. இவனும் வந்து எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ தான் ஷூ தானே போடுவேன், எதுக்கு தேவையில்லாமல் ஹீல்ஸை போட்டு காலை உடச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிட்டு இருப்போம். இப்போ கால் வலி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்பானா. இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவா. இப்போ மூஞ்சி வேறு ஒரு மாதிரி இருக்குமா. ஆமாம், என்னாச்சு உனக்கு, எதுக்கு தனியாக உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பானே. இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இந்த மனுஷங்களாம் இப்படி இருக்காங்க, ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஏன் இப்படி பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பிடிக்கலன்னு விட்டுற வேண்டியதுதானே. தேவையில்லாமல் கிஸ் பண்ணுவாங்களாம், ஃபீலிங்ஸில் விளையாடுவாங்களாம். என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி வேறு பேசிகிட்டு இருப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு விளையாட்டுக்கு பண்ணேன், அதுக்கு இப்போ அவன் பண்ணான், ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக போயிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்ன நீயே கேள்வி கேட்குற, நீ ஏன் பதில் சொல்லிக்கிற அப்படின்ட்டு வர சொல்லுவானே. சரி ஓகே என் கதையை விடு, உன் கதைக்கு வா. நீ என்ன உன் க்ரஷ் கிட்ட உன் லவ்வை சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். இது என் க்ரஷ் கிட்டியா, இப்போ நீ சொன்னல அதே மாதிரி தான் எனக்கும் சொதப்பிச்சு, டைமிங் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவோம். என்னது டைமிங் மிஸ் ஆகிடுச்சா, நீ ஏன்டா டைமிங்னு டைமிங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்க. டைமிங்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாது. நான் ஒரு அத்லெட்னு உனக்கு தெரியுமா தெரியாதா. நான் ஸ்கூலில் வந்து ஹடல் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து டைமிங் அண்ட் ஸ்பீடு ரெண்டுமே முக்கியம். ஜஸ்ட் டைமிங்கை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணான்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ தடைக்கு கீழே விழுந்துவே தோற்றும் போயிடுவேன். ஸோ அதில் வந்து ரெண்டுமே முக்கியம். நீ எப்போ குதிக்கணும்னு உனக்கு தோணுதோ அப்போ கரெக்டாக குதிச்சிடணும், அப்போ தான் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ பயங்கரமாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயும் வந்து டைமிங்கை பிடிச்சிட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து எப்போ சொல்லணும்னு தோணுதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சொல்லிவிடு அப்படின்ட்டு வர இவனுக்கும் சரக்கு எடுத்து கொடுத்து பயங்கர மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருப்பா. இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. அவனும் அந்த ஜும்ஜா மிஷினை வந்து திருப்பி போட்டு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணவே முடியாது. மைண்டு ஃபுல்லாக அவகிட்ட பேசுறது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவளை போய் ஹர்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கில்ட்டியில் வேறு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஜங்கம் வான்கிட்ட எனக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. பாஸ் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கால் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அந்த டைம்னு பார்த்து சின்னம் வந்துருவாளாம். சின்ன பார்த்தோன்னே என்ன சின்ன அதிசயமாக இருக்குது, ஆஃபீஸ்க்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வான் கேட்பாங்களே. இவங்க வேறு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு எம்பாரசிங்காக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். பின்னாடி பார்த்தா எல்லாருமே வேறு வந்துருவாங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது, எல்லாருமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவளுக்குமா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும்ல. ஸோ எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்னம் நேராக ஜங்கோட ரூம் கிட்ட தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாளா. ஜங் வந்தோடனே பாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாளே. இவளை பார்த்தோன்னே உனக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. பாஸ் எனக்கும் டேட் பிடிக்காது, டேட் பண்ணவும் பிடிக்காது அப்படின்ட்டு வர சொல்லுவாளாம். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம் பாஸ், அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து இந்த ஜென்மத்தில் நான் டேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி விளையாட்டுக்கு தெரியாமல் கிஸ் பண்ணேன், அதேமாதிரி நீங்களும் ஒரு வாட்டி பண்ணீங்க, ஒருத்தருக்கு பண்ணோம், ஈக்குவல் ஆகிடுச்சு, போதுமா, இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆஷா வேறு பேசிட்டு அவள் பாட்டு போயிடுவா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். எங்கள் கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். கிளீனிங் ஃபர் ஆப்பை பற்றி வேறு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. எல்லாருமே பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனால் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இப்படி திரும்பி பார்ப்பானே. அங்கே பார்த்தா கண்ணாடிக்கு வெளியே சின்ன நிற்கிற மாதிரி இருக்கும். இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வர செம்ம ஷாக் ஆகிடுவான். அவளுமா பயங்கரமாக ஒழுங்கு காமிச்சிருமா, அவனை வெளில வந்தோன்னா உன் கையை காலை உடச்சிருவேன் அப்படின்லாம் வேறு பயங்கரமாக மிரட்டுற மாதிரிலாம் இவன் இமேஜின் பண்ணிகிட்டு இருப்பான். யாரை பார்த்து என்னடி சொன்னேன், அவளை வந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்லேயே அப்படியே நின்று கத்த ஆரம்பிச்சிருவான். எல்லாருக்கும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களா. இல்லை அங்கே யாரோ நின்று என் கையெல்லாம் உடச்சிருவான்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வேறு சொல்லுவானா. வான் உடனே பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, உங்கள் இமேஜினேஷன் நினைக்கிறேன், உட்காருங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே என்னோட இமேஜினேஷன் தான் நினைக்கிறேன், நீங்கள் கான்ஃபரன்ஸை கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். திரும்பி பார்ப்பானே, தூரத்தில் வர சின்ன இருப்பா. சின்ன பார்த்துட்டு ஒழுங்கு காமிச்சிக்கிட்டே இருப்பா. ஐயோ இவ என் கண்ணுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர இவனுக்கும் செம கடுப்பாக இருக்கும். இங்கே கட் பண்ணால் ஜூவாக தான் காட்டுவாங்க. அவளும் சின்ன கிட்ட நீ பண்ணது தான் சரி, அவன் செய்வானா பெரிய இவனா, அவன் வந்து உன் ஃபீலிங்ஸில் விளையாடுவான், நீ எதுவுமே பண்ணக்கூடாதா, நல்ல வேலை நீ முந்திக்கிட்ட அவனை போய் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருப்பாளே. ஆமாண்டி நீ சொன்னது தான் கரெக்டு, நல்ல வேலை நான் முந்திக்கிட்டேன், இல்லைன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நான் தான் ஹர்ட் ஆகிருப்பேன். அவனை
அவனுக்கு யார்கிட்ட விளையாடணும்னு தெரியல. நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனால தான் பாரு வந்து இப்போ மொக்க வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு நாள் அவனுக்கு நாசமா தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற மாத்தி மாத்தி ஜங்குக்கு சாபம் விட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பாரு நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். என்னை இவ்வளோ நாள் ஏதோ சாதாரண ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் எனக்கும் கோவம் வரும். நான் அவனை பேர் செஞ்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவன் கிட்ட வரட்டும். அவனை தூக்கி போட்டு 4 மிதிக்கிறேன். அவன் ஒரு சரியான ஆஸ்ஹோல் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற திட்டிகிட்டு இருப்பாங்களாம். கரெக்டாக இவன் திட்டம் போது வேற ஜங்கு வந்துடுவான். இவன் திட்டுறது வேற ஜங்கு கேட்டுருவானா. இன்னொரு அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தியா, நீ திட்டுறத வேற நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேற அவன் ரூமுக்கு போயிடுவான். ஜூவன் வந்து ஏன் இவ பேசவே மாட்றா, இவன் என்ன சொல்ல வரா, பிடிக்குதுன்றாளா பிடிக்கலன்றாளா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருப்பான். என்னவோ ஆனால் டோஜன் விஷயத்தில் நடந்தது நடக்காமல் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போவாலாம். எல்லா இடத்துல யங் சைக்காட்டிஸ்ட் ஜாய் இன்வைட்ஸ் யூன்ற போஸ்டர் வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே அது யங் சைக்காட்டிஸ்டா பேசாமல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ ரொம்ப அல்பத்தனமாக வேற யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்கும் வான் கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பான். என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரன் ஆசோல் மாதிரியா தெரியுது, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், நல்லா டாலாக ஹேண்ட்ஸமாக இருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம்னா நான் தப்பாக பண்ணுறேன்னா என்ன போய் அவள் எப்படி பைத்தியக்காரன்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற புலம்பிட்டு இருப்பான். வானும் வந்து பாஸ் அங்கே ஏர் பியூரிஃபையர் ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கர ஷாக்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி பாஸ் அதை நோட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். எது நோட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக்கில் இருப்பான். என்னாச்சு எனக்கு, நான் ஏன் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் சின்னோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவரும் காரை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாரான். அந்த ஏரியாவில் இருக்க 2 ரவுடி பசங்க வேறு வந்துட்டு ஆமாம் யார் நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். பார்த்தா தெரியலையாப்பா கார் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர இன்னசென்ட்டாக பதில் சொல்லிட்டு இருப்பாரான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, எங்கள் ஏரியாவில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வர மிரட்டிகிட்டு இருப்பானுங்க. இதில் கார் கழுவுறதுல என்னப்பா உன் ஏரியா என் ஏரியா, எல்லா இடத்துலையும் கார் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். நீங்கள் ஏதாவது கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரான். அதெல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. இவருக்கு உடனே ஓஹோ பிரச்சனை தான் பண்ண வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றாவே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நிறைய கார் இருக்குது, நம்மளும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க இருக்கோம்ல, ஒன்றா சேர்ந்து எல்லா காரையும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப இன்னசென்ட்டாகவே பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவனுங்களுக்குமா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ இன்னும் கேட்கவே மாட்டியா, இதுக்கப்புறம் உன்னை நாங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தோம் கையை கால்லாம் உடச்சிடுவோம், ஒழுங்காக உன் பொருள்லாம் எடுத்துகிட்டு இப்போயே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் வேறு எட்டி உதச்சி எல்லாத்தையும் வேறு உடச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கெஞ்சிட்டு இருப்பாராம். அவனுங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே அங்கே இருக்கிற செக்ரட்டரியும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். அப்புறம் தான் இவர் எல்லாத்தையும் சொல்லுவார், நீங்கள் எதுவும் கன்சிடர்லாம் பண்ணிக்காதீங்க அவனுங்க இந்த ஏரியாவில் சும்மா சுற்றிட்டு இருக்க ரவுடி பசங்க தான், எல்லோரும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் அவங்கள கண்டுக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு எல்லோரும் வேறு உங்களோட காண்டாக்ட் கேட்டாங்க, நீங்கள் நிறைய இங்கே வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுவார். கண்டிப்பாக நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் இங்கே சின்னோட தம்பியை தான் கட்டுவாங்க. அவனும் லீயும் வேறு சாப்பிட வந்திருப்பாங்களாம். லீ வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. டேய் சார் நான் ட்ரீமுன்னு நினச்ச டேக்வாண்டோவும் இப்போ என்னால் பண்ண முடியல, நான் அதுக்கப்புறம் என் உயிராக நினச்சதுலே என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், இப்போ அவளும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சுரா, என் மனசு எவ்வளோ திரும்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுமா. சரிடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. இல்லைல்ல எனக்கு வேணாடா, என் மனசும் என்னோடய ஹார்ட்டும் வந்து அப்படி வலிக்குது, என்னால் இங்கே சாப்பிடலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர தள்ளி விட்டுருவான். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பாரு இந்த ஃபுட்டில் இருக்கிற மாதிரி ரெட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் என் ஹார்ட்டும் அங்கங்கே அப்படியே பயங்கரமாக ப்ளீட் ஆகி ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டேய் இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒரு லவ் இல்லைன்னா இன்னொரு ஒரு லவ் விட்றா, ஃப்ரீயாக விடு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. டேய் உனக்கு வேணா லவ் ஜஸ்ட் லவ்வாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவள் தாண்டா உயிர்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், அவள் கூட வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, ஆனால் கடைசியில் என்னை புரிஞ்சுக்காம அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே சின்னோட தம்பி வச்சே நீ மட்டும் இன்ஜூர் ஆகாமல் இருந்தனா நீயே இப்போ யூனிவர்சிட்டியில் பெரிய பிளேயர் ஆகிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. லீக்கு உடனே செம்ம ஹாப்பியாக போயிடும். டி என்னடா சொல்கிற, அப்படின்னா நீ யூனிவர்சிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. ஆமாண்டா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர செம்ம ஹாப்பியாக சொல்லுவான். லீக்கா ரொம்ப ஹாப்பியாக போயிடும். டி இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை இவ்வளோ லேட்டாக சொல்லுவேன், இது சின்னுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவளுக்கு சொல்லிட்டாயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. டே இல்லைடா உனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அவன் எங்கே வேலை பார்க்குறானே எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து போய் சொல்கிறது அப்படின்ட்டு வர கேட்பானா. டேய் அவள் என் கூட தாண்டா ஒர்க் பண்ணுறா, இமிடியேட்டாக நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வளரிடுவான். இவனுக்கு செம்ம ஷாக்காக போயிடும். ஐயோ வளரிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு லீயும் இல்லை, ஏய் நான் சும்மா வளரிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பானே. டேய் ஒழுங்காக சொல்ல அவன் எங்கே வேலை பார்க்குறா அப்படின்ட்டு வர கேட்பானா. அதுக்கப்புறம் இவனும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுவாங்க. அவ்வளோ பயங்கர கன்ஃபியூஷனில் வேறு நின்றுட்டு இருப்பாச்சா, நம்ம ஜங்கை வேறு கிளின்னு கிழிச்சிடுமே, ஏதாவது ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரோ ஹர்ட் ஆகிருப்பாரோ அப்படின்ட்டு வர கன்ஃபியூஷனில் நின்றுட்டு இருப்பாலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மட்டும் நம்ம ஃபீலிங்ஸில் விளையாடலாம், நம்ம விளையாடக்கூடாதா, இதுக்கு மேலே இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. திடீர்னு பார்த்தா யாரோ சின்னன்னு கத்துற சத்தம் கேட்கும். யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்புவாளே, பார்த்தா அங்கே இவன் தம்பி வேற வந்து நின்றுட்டு இருப்பான். இவன் தம்பியை பார்த்தவொடனே இவளுக்காக தூக்கி வாரி போடுவான். ஏன்டா லீ எல்லாத்தையும் வளரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக
பயங்கரமாக கத்திட்டு இருப்பானாம். லீயும் போய் அவன் தம்பி பின்னாடி ஒளிஞ்சிட்டு, ஐயோ நான் எல்லாமே தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ என்னை கொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர பட்டுன்னு காலில் விழுந்துருவான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ நின்றுட்டு இருப்பாளே, இவன் தம்பியும் தரன்னு வேற இவனை வீட்டுக்கு இழுத்துன்னு போயிட்டு இருப்பான். டேய் எங்கடா போகிறேன், எனக்கு வேலை இருக்குடா விடு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. என்ன வேலை, போய் பில்டிங்கை க்ளீன் பண்ணுறது தான் உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவானே. டேய் நான் பில்டிங்கை எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன், எப்பயாவது தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருப்பான். நீ இதுக்கு தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். உன்னை சுற்றி பார், இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளோ ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் உன்னை பாரு, நீ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. யார் இந்த யூனிஃபார்மை டிசைன் பண்ணுது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீ வேலை பார்த்ததெல்லாம் போனதும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ஒழுங்காக என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. இல்லை எனக்கு இன்னும் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது, தயவுசெய்து நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். இங்கே கட் பண்ணால் வானை தான் காட்டுவாங்க. இவங்க சாவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல். ஜங்கை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் புட்டு வேற வச்சுட்டு இருப்பாங்க. சாக்கு செம்ம ஷாக் ஆகிடும். இந்த இது ஜங்கு இப்படிலாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ அவரோட கேரக்டரில் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே சாவும், யார் அந்த யங் சைக்காட்டிஸ்ட்டு சாய் தானே, அவன் நல்லா வேலை பார்க்குறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாராம். உடனே இவங்களும் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் மட்டும் ரீசன் கிடையாது. இப்போ ஒரு யங் எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் கூட சின்ன. அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்களோ அப்போதுலேருந்தே இவரோட கேரக்டரில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்ட்டு வர இவங்களும் சொல்லுவாங்க. எது சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவும் பயங்கர ஷாக்காக இருப்பார். இங்கே கட் பண்ணால் சின்ன தான் காட்டுவாங்க. அவன் தம்பியை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பான், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட லீயும் வந்திருப்பானா. லீயும் சரி ஓகே நம்ம எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பா. கூட நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர கேட்பானே. இல்லை நீ ஒழுங்காக சாப்பிட்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே அதை வர சமைச்சிக்கிட்டு இருப்பா. உடனே அவன் தம்பியும், எவ்வளோ நாள் தான் இந்த வேலையில் இருக்க போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இதை நான் சும்மா பார்ட் டைமாக தாண்டா பண்ணுறேன், எனக்கு காசு நிறைய சேர்த்து வச்சுட்டு நான் வேறு ஒரு ஜாபை தேடணும். உனக்கே தெரியும் நான் நிறைய ட்ரை பண்ண எதுவும் ஒர்க் ஆகல, அதனால தான் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜாபில் சேர்ந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். உனக்கு காசு வேணும்னா நீ அப்பாகிட்ட கேட்க வேண்டியது, ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பார்க்குற அப்படின்னு சொன்னோடனே லீக்கு கோவம் வந்துடும். என்னடா வார்த்தையை பார்த்து பேசு, என்ன கேவலமான வேலை, இதில் எவ்வளோ தரமாக சம்பளம் தராங்க எங்களுக்கு, பத்தாததுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த வேலையை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். உடனே இவளுக்கும் வந்து, டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பாக்கே வேலை போயிடுச்சு, நீ அதை சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அவர் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கார். நீ இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத, நானும் அப்பாவும் இதை பார்த்துக்கிறோம், நான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜாபுக்கே வந்தேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வேறு ஒரு ஜாப் நல்ல இதாக கிடச்ச உடனே நான் இதை குவிட் பண்ணுறேன் போகிறேன், நீ எதுக்கிட்ட ஒரி பண்ணிக்கிறேன், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காது, நீ உன்னோட வேலை என்னது டேக்வாண்டோ தானே, அந்த வேலையை மட்டும் பாரு, நீ யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறல அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பா. நான் எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளே. உடனே நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக டென்ஷன் ஆவான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் நீ வேறு ஒரு அடல்ட் ரேசர் தானே, அதை ஏன் விட்ட அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. டேய் அது ஒன்றும் எனக்கு பெருசாக ஃபன்னாக தெரியல, பார்த்ததுக்கு எனக்கே வந்து வேலைக்கு போகணுன்னு தோணுச்சு, அதுக்கு இது வந்து கொஞ்சம் தடங்களாக இருந்தது, அதனால தான் அதை குவிட் பண்ணேன், மற்றபடி எனக்கு பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிக்கிட்டே இருப்பாள். உடனே லீயும் வந்து சரி ஓகே நம்ம எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வர சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களே. உடனே இவளும் வந்து டேய் அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேணாண்ணே, ஒழுங்கா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேற உள்ளே கூப்பிட்டு வருவா. அவங்க அப்பாவும் என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்னடா நீ இவ்வளோ லேட்டாக இவ கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாராம். உடனே சின்ன அப்பா இவன் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிடுச்சு, அதனால தான் இவனுக்கு அப்படியே ஏதாவது வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. இவருக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். டேய் எனக்கு அப்போவே தெரியும்டா நீ யூனிவர்சிட்டிக்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீ ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாராம். ஆமாப்பா இவன் ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லுவா. இவருக்கா பயங்கர எமோஷ்னலாக போயிடும். இவரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, டேய் நான் பட்ட கஷ்டம்லாம் வீண் போலடா, நீயும் நல்லா கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வர கதற ஆரம்பிச்சிருவார். சரி ஓகே நம்ம இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம், பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு வர இவரும் போயிடல. சரி ஓகே நீ அப்படி உனக்கு என்ன பிடிக்குமோ கேளு, நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் பார்ட்டி பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவார். இவனும் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு வேற போயிடுவான். இவளுக்குமா ஒன்றுமே புரியாது. ஆமாம் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் சாயை தான் கட்டுவாங்க. அவனும் ஃபோனில் ஜங்குக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பானா. எந்த விஷயம் உன்னை தூங்க விடாமல் கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உடனே ஜங்கும் வந்து நான் தான் சொன்னேன்ல ஒரு பொண்ணை என்னால் தொட முடியும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் இன்றைக்கி வந்து என்னை ரொம்ப மோசமாக பேசிட்டா, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாலாம், எனக்கு அதனாலேயே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல எந்த விஷயத்துலையும், என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே வந்து சாயும் நீ எதுவும் கவலைப்படாத, நீ என்ன அவளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறியா என்ன, அவளை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்லாம் வேற கேட்பானா. ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. உடனே ஓகே அப்போனா அவளை நீ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறியா, அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் வேற கேட்பானா.
ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? கவுன்சிலிங்கில் இப்படிலாம் கேட்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. நான் ஒன்றும் இதை கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டராக கேட்கல. உன்னை பர்சனலாக ஒரு மனுஷனாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். உன்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வேறு நான் யூஎஸ்லேருந்து வர வச்சேன். அதையும் நான் பார்த்தேன். உனக்கு இருக்கிற டிஸார்டருக்கு ரீசன் வந்து உன் ஃபேமிலி தான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய பேச வேண்டி வரும் அப்படின்ட்டு வேற ஃபோனை கட் பண்ணிவிடுவோம். ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நம்ம சின்ன லவ் பண்ணுறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்போம். ஆனால் இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.